திப்பூர் கண்வாய் கிட்ட இருக்க ஒரு கிராமம். அந்த கிராமத்தை இருந்த ஒருத்தருக்கு தன் வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய அப்நார்மலான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை போய் பார்த்திருக்காரு. அவரும் என்னென்ன ரிச்சுவலும் பண்ணிட்டு உன் வீட்டுல எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு இருக்காரு. ஆனா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இது சரிப்பட்டு வராது. இந்த வீட்டை வித்துட்டு நமக்குன்னு ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துல ஒரு பம்பு செட்டோட இடம் இருக்கு, அங்க போய் தங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வயசு பொண்ணுங்க எல்லாரையும் கூட்டிட்டு அங்க போறாரு. ஆனா அங்க போன கழுத்தம் பாத்தீங்கன்னா இவருக்கு நிறையவே அப்நார்மலான விஷயங்கள் நடக்குது. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பக்கத்துல இருக்க இன்னொரு மெஜிஷியனை கூப்பிடுறாரு. அவரு பாத்தீங்கன்னா இந்த வீட்டை நான் 3 நாள் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தோட 3 நாள் தங்கியிருக்காரு. அண்ட் 4ஆம் நாள் இந்த வீட்டை விட்டு போறப்பதான் இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மூத்த பையன் கிடையாது, 2வது பையன். ஏன்னு சொல்லி கேட்டா அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவன் இணையதளத்துல இதை பத்தி படிச்சு இதை பத்தி கத்துக்கிட்டு இருக்கான். இதை யார் மேல வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அடிக்கடி உன் குடும்பத்துக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு. எதுக்கு நம்ம குடும்பம் வேஸ்டா இருக்கு, இந்த குடும்பத்து மேலே வச்சு செக் பண்ணிடலான்ட்டு ஏபல பில்லி சூனி அப்படின்ற எல்லாத்தையுமே தான் குடும்பத்து மேலேயே வச்சு செக்கும் பண்ணிருக்கிறான்.